கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக 2 வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 2வது வசனம் மற்றும் நீதிமொழிகளின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 2வது வசனம். நீதிமொழிகள் 16:2. மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். அவனமே நீதிமொழிகள் 21:2. மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாய் தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். 2 வசனமும் ஒரே வசனம், ஒரே அர்த்தத்தை உடைய வசனங்கள். இந்த 2 வசனங்களிலிருந்து நாம் பார்க்கும்போது நமது பார்வைக்கும் கர்த்தருடைய பார்வைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது. நம்ம பார்வைக்கு நம்ம பெர்ஃபெக்டாக நம்ம நல்லா இருக்கிறோம் என்று நம்ம நினைத்தால், ஆனால் அது கர்த்தருடைய பார்வைக்கு சரியானதாக இருக்குமா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். நாம் நம்முடைய பார்வையை எடுத்துக்கொண்டோம் என்றால் அது உலக பிரகாரமானத காரியங்களுக்காகத்தான் இருக்கும். நமது பார்வை, நமது வாழ்க்கை முறைகள், நமக்கு என்ன தேவை இருக்கிறது, அதை பற்றியதான ஒரு பார்வை தான் நமக்கு இருக்கும். அது நம்முடைய சொந்த தேவைகள், நம்முடைய ஆசைகள், நம்முடைய விருப்பங்கள், இதை எல்லாவற்றையும் நாம் எப்படி சந்திக்கலாம், அதன் மீது எப்படி நாம் கவனம் செலுத்துவது என்கிறதான ஒரு அனுபவம் தான் நம்முடைய பார்வையாக நாம் வைத்திருக்கிறோம். ஆனால் இயேசு நம்மை பார்க்கிற விதம் சற்று வித்தியாசமானது. அவருடைய பார்வை ஆவிக்குரிய பார்வை. ஆவிக்குரிய உண்மைகள் நம்மிடத்தில் இருக்கிறதா, ஆவிக்குரிய தன்மைகள் நம்மிடத்தில் இருக்கிறதா, ஆவிக்குரிய நினைவுகள், சிந்தனைகள் நம்முடைய இருதயத்திலிருந்து உதிக்கிறதா என்பதை தான் கர்த்தர் ஆழமாக பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு மேலே ஒரு விருப்பத்தை வைத்து அதை மேலே நம்ம பார்வை பட்டு கொண்டு இருக்கும்போது கர்த்தர் தன்னுடைய அனாதி தீர்மானத்தின்படி நம்ம மேலே ஒரு விருப்பம் வைத்திருப்பார். அந்த பார்வையில் அவர் நம்மை கொண்டு வருவதற்காக, அந்த திட்டத்தின் கீழ் நம்மை கொண்டு வருவதற்காக அவருடைய பார்வை நம்ம மேலே பட்டிருக்கும். நாம் வழி விலகி போகும்போது கர்த்தர் நம்மை பார்த்து வேதனைப்படுகிற அனுபவங்கள் வருவது உண்டு. கர்த்தர் நம்ம மேலே ஒரு பார்வையை வைத்திருப்பார். அது ஒரு ஆவிக்குரிய பார்வை. ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மை பார்க்கும்போது அவருடைய பார்வையில் நாம் விலையேறப்பட்டவர்களாக இருக்கிறோமா, இல்லை நம்முடைய பார்வை ஆண்டவருக்கு பிரியம் இல்லாததாக இருக்கிறதா? அப்படி பிரியம் இல்லாததாக இருக்குமானால் இந்த காலை வேளையில் நாம் நம்முடைய பார்வைகள், நம்முடைய வழிகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம். வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட சுட்டி காட்ட விரும்புகிறேன். கர்த்தர் தாமே நடத்தட்டும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இருதயத்தை ஏன் நிறுத்து பார்க்கிறார் என்றால், கர்த்தர் சிந்தனைகளுக்கு, நம்முடைய ஞானத்திற்கு அப்பாற்பட்டவர் கர்த்தர். நம்முடைய ஞானத்தினால் நம்மை சோதித்து பார்க்கிறவர் அல்ல கர்த்தர். நம்முடைய இருதயத்தின் ஆழங்கள், இருதயத்திலிருந்து ஒரு மனிதருக்கு என்ன வெளிப்படுகிறதோ அது செயலாக வெளிப்பட்டு வெளியே வருகிறது. அந்த செயல்பாடுகளில், அவனுடைய எண்ணங்களில் எப்பேற்பட்டதான அனுபவங்கள் அவனுடைய பார்வையிலே காணப்படுகிறது என்பதை கர்த்தர் ஆராய்ந்து அறிகிற கர்த்தர். நிறுத்து பார்க்கிறார் என்று அந்த வார்த்தையிலே நாம் பார்க்கிறோம். நிறுத்து பார்க்கிறார் என்றால் சரி சமமாக இருக்கிறதா, அவனுடைய வாழ்க்கையும் அவனுடைய பார்வையும் எப்படி இருக்கிறது என்பதை கர்த்தர் நிறுத்து பார்க்கிறார். ஆமென். வேத வசனத்தில் நாம் பார்க்கும்போது ஏவாளை எடுத்துக்கொண்டால், ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை உருவாக்கி அவனுக்காக ஒரு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி, ஆதியாகமம் 2:9 பார்த்தோம்னா கர்த்தர் என்ன செய்தார்? பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான விருட்சங்களை கர்த்தர் என்ன செய்தார்? தோட்டத்திலே நடுவிலே உருவாக்கினார், வளர செய்தார் என்று தான் பார்க்கிறோம். கர்த்தருடைய பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நல்லதும். அப்போது கர்த்தருடைய பார்வைக்கு அந்த மரங்கள் எல்லாம், அந்த விருட்சங்கள் எல்லாம் அழகாக தென்பட்டது. ஆனால் அதே விருட்சங்கள் 3வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா ஏவாளுடைய கண்களுக்கு எப்படி காணப்பட்டது என்று நம்ம பார்த்தோம்னா, சற்று ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும், ஓகே ரைட், கர்த்தர் சொன்னது மாதிரி தான் சொல்கிறா. அதுக்கப்புறமாக பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு
கண்களுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டாள். அப்போது ஏவாளுடைய பார்வை வித்தியாசமாக இருக்கிறது, கர்த்தருடைய பார்வை வித்தியாசமாக இருக்கிறது. கர்த்தருடைய பார்வையில் அது அழகாக இருக்கிறது, புசிப்புக்கு நல்லது. இவளுடைய பார்வையிலே புசிப்புக்கு நல்லது, ஓகே. ஆனால் அதுக்கப்புறமாக பார்வைக்கு இன்பம், அதிலே அங்கே ஒரு அந்த பார்வையே சரியில்லை என்று நம்ம சொல்லலாம். ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிற பார்வையில் இருக்கிறது. மனுஷனுடைய பார்வையில் பல அர்த்தங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒருவர் பார்க்கிற பார்வையை வைத்து பல விதத்தில் நாம் புரிந்து கொள்ள முடியும். அவருடைய சிந்தனை எப்படி இருக்கிறது, எண்ணங்கள் எப்படி இருக்கிறது என்பதை ஓரளவு சைக்காலஜி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மனிதனுடைய பார்வை எப்படி இன்னொரு மனிதனை பார்க்கிறது என்பதை வைத்தே ஒரு சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். இங்கே இவளுடைய பார்வை சற்று வித்தியாசமாக காணப்படுகிறது. பார்வைக்கே அது இன்பமாக காணப்படுகிறது, அது இச்சிக்கப்படத்தக்கதாக அவளுடைய வாழ்க்கையிலே அது மாறுகிறது. ஒரு பழம்தான், ஆனால் அதற்கு ஏன் இவ்வளவு இச்சை அவளுடைய வாழ்க்கையிலே உருவானது என்று பார்த்தோன்னா பார்வை சரியில்லை. கர்த்தருடைய பார்வை அழகாக இருக்கிறது, ஆண்டவருடைய பார்வைக்கு அது அழகாக இருக்கிறது. அவர் அதை பார்க்கிறார், நல்லா இருக்கிறது, அழகாக இருக்கிறது. யாருக்காக? இந்த மனிதனுக்காக தான் கர்த்தர் இதெல்லாவற்றையும் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆனால் உருவாக்கப்பட்ட மனிதனுடைய பார்வை வித்தியாசமாக இருக்கிறது. ஆமீன், ஹல்லேலூயா. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் நம்ம அநேக இடங்களில் நம்ம பிரயாணம் பண்ணுகிறோம், வேலை செய்கிறோம். எல்லா இடங்களிலேயும் நமது பார்வை, நம் கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரியவர்கள், நமது பார்வை எப்படி இருக்கிறது? ஆமீன். கர்த்தருடைய பார்வைக்கு நமது பார்வை எப்படி இருக்கிறது? நம்ம பார்வைக்கு நம்ம ஓகே பெர்ஃபெக்ட் என்று நம்ம சொல்லலாம். ஆனால் கர்த்தர் நம்மை நிறுத்து பார்க்கிறார். இருதயத்திலிருந்து வெளிப்படுகிறதான பார்வை, நாம் பார்க்கிற பார்வை, அதில் பரிசுத்தம் காணப்படுகிறதா, இல்லை அசுத்தமான எண்ணத்தோடு பார்க்கிற பார்வை இச்சையை பிறப்பிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இன்னொரு மனிதரை கூட சுட்டி காட்ட விரும்புகிறேன். நியாயாதிபதிகளை நம் புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்போது சிம்சோன் என்று ஒரு மனிதன் இருக்கிறான். எல்லாருக்கும் தெரியும். இஸ்ரவேலிலே நியாயாதிபதியாக கர்த்தர் ஏற்படுத்தி வைத்து ஒரு நல்ல பொறுப்பை கொடுத்திருக்கிறார். பெலிஸ்தியரை முறியடிக்க வேண்டிய பொறுப்பு இவன் கையில் இருக்குது. ஆனால் இவனுடைய பார்வை சரியில்லை. ஹல்லேலூயா. பார்வை வித்தியாசமாக போனபடியினால் என்ன நடந்தது என்று பார்த்தால் முடிவு ரொம்ப பரிதாபம். ஹல்லேலூயா. அவனுடைய பார்வை ஒரு இச்சையாக வெளிப்பட்டது. ஒரு பெண்ணின் மேலே அவனுடைய பார்வை கண்ணுக்கு பிரியமாய் காணப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். வசனத்தில் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதனுடைய 14வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, கடைசி பகுதியில் அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள். அப்போ இவனுடைய பார்வை எங்கே? ஒரு பெண்ணின் மேல் அவனுடைய பார்வை இச்சையோடு அவன் பார்க்கிறான். இவள் தான் எனக்கு வேண்டும் என்று. அந்த இடத்திலே அந்த பார்வை கர்த்தருக்கு பிரியமாக இல்லை. இவன் மேலே கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்து கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன், ஒரு விசேஷித்த தேவ ஆவியை உடைய ஒரு மனிதன், பிறக்கும் போதே அவன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் இந்த சிம்சோன். ஆனால் பார்வை சரியில்லை. ஹல்லேலூயா. இந்த கண்களின் இச்சை அவனுடைய 2 கண்களையும் அவன் இழக்க பண்ணினது. ஆமீன். எந்த பெலிஸ்தியரை அவன் முறியடித்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினாரோ அதை அவனுடைய பார்வையினால் அவன் கெடுத்து கொண்டான். இச்சையான பார்வை பாவமாக அது கர்த்தருடைய பார்வையில் காணப்பட்டது. அதனால் கடைசியில் அவன் அந்த 2 கண்களையும் அவன் இழந்து விட்டான். அது மட்டுமல்ல, அதே பெலிஸ்தியருடைய கையினாலே அவன் மடிந்து போகிறான். எவ்வளவு பரிதாபம். தேவ பிள்ளைகளே, ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுடைய பார்வைகள் இன்றைக்கு எப்படி காணப்படுகிறது? நம்முடைய பார்வை, நாம் எதை ஃபோக்கஸ் பண்ணுறோம்? பரிசுத்தமான காரியங்களை பரிசுத்தத்தோடு பார்க்கிறோமா, இல்லை இச்சையோடு பார்க்கிறோமா? இச்சை பாவத்தை பிறப்பிக்கும் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஏவாளுக்கு நடந்தது என்ன? அவளுடைய பார்வையில் இச்சை வெளிப்பட்டபடியினால் அவளுக்குள்ளே அந்த பாவம் கிரியை செய்தது. பாவம் அவளுடைய இருதயத்தை கர்த்தர் பார்த்தபோது இருதயத்திலே கர்த்தருக்கு பிரியமான பரிசுத்தம் இல்லை, அங்கே பாவம் வெளிப்பட்டது. இப்போது அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருந்ததான மகிமையின் சரீரம் எடுபட்டு போனது, பாவ சரீரம் வெளிப்பட்டது. ஆமீன், ஹல்லேலூயா. பார்வை வித்தியாசமாக மாறும்போது எத்தனை பெரிய தீங்கு. இப்போது தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறாள். அவள் மாத்திரமல்ல, அவளால் அவளுடைய கணவரும் கூட அதே பாவத்தை
ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த இடத்திலே உருவாகிறது. தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நமது பார்வைகள் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? ஆமேன், ஹல்லேலூயா. கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதா, இல்லை கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத பார்வையாக காணப்படுகிறதா? வாலிப பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம். ஹல்லேலூயா. பார்வைகள் இந்த உலகத்தின் இச்சைகள், ஆடம்பரங்கள் பிள்ளைகளை கேட்டுக்கு நேராக வழிநடத்துகிறது. அப்பேற்பட்ட அனுபவங்கள் நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம நினைக்கிறோம் நம்ம பார்வைக்கு, இங்கே நீதிமொழிகளில் சொன்னது போல, அவன் பார்வைக்கு, மனுஷனுடைய காரியங்கள் எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக இருக்கிறது, சுத்தமாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். நான் பர்ஃபெக்டு தான், நான் எல்லாத்துலேயுமே நான் நல்ல கிளியராக இருக்கிறேன் என்று நம்ம ஒரு வேளை நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் பார்க்கிறது இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்திலிருந்து வெளிப்படுகிறதான சுபாவம் கண்களின் வழியாக அது பார்க்கும்போது அது பாவமாக வெளிப்படுகிறதா, இச்சையோடு பார்க்கிற பாவமாக வெளிப்படுகிறதா, இல்லை பரிசுத்தமாக வெளிப்படுகிறதா? ஆமென், ஹல்லேலூயா. வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், படிக்கிற இடத்துலையா இருக்கலாம் பிள்ளைகளே, ஹல்லேலூயா. எந்த இடத்துல இருந்தாலும் நமது பார்வைகள் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? ஆமென், ஹல்லேலூயா. ஏவாள் அவளுடைய பார்வையினால் அவள் வஞ்சிக்கப்பட்டாள். இச்சையானது அது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் என்று வேத வசனம் சொல்கிறது. யாக்கோபு எழுதின நிருபத்திலே நாம் அதை பார்க்க முடியும். 1வது அதிகாரம் 15-16 பார்த்தீங்கன்னா, இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள் என்று யாக்கோபு அப்போஸ்தலர் எழுதுகிறார். அப்போது ஒரு இச்சை ஏவாளுக்குள்ளே இருந்ததான அந்த இச்சை அது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பித்தது. அந்த பாவமானது ஆத்மாவை மரணத்திற்குள்ளாக மாற்றினது. ஆமென். அதனால தான் தோட்டத்தை விட்டு வெளியாக்கப்பட்டாங்க. இப்போ ஆத்மா செத்து போனது, இல்லையிலூயா. ஆத்மா மரணம் அடைந்து போனது. ஆத்மாவில் பலன் இல்லை, ஏன்னா பாவம் செய்தாகிவிட்டது. ஒரு மனுஷன் பாவம் செய்யும்போது அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அது ஒரு செத்த நிலைமைக்கு நேராக போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் பாவிகளை ரட்சிக்கும்படியாக கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 4வது அதிகாரம் 13வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுவார்: அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமும் வெளியரங்கவுமாய் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதுக்கு மேலே வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வசனம் ஒரு மனிதனை எங்கெல்லாம் கிரியை செய்கிறது என்று பார்த்தால், அவனுடைய உள்ளந்திரியங்கள், இருதயங்கள், அவனுடைய யோசனைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய வார்த்தையானது வகையாக இருக்கிறது. அவன் இருதயத்தில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறான், சிந்தனையில் என்ன இருக்கிறது, எண்ணங்களில் என்ன இருக்கிறது, எல்லாவற்றையும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனுக்கு உள்ளாக கடந்து சென்று அவனை அப்படியே ஒரு எக்ஸ்ரே, ஒரு படம் எடுக்கிறது மாதிரி, இப்போ இருக்கிற ஒரு ஸ்கேன் பண்ணுறது மாதிரி கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனை ஸ்கேன் பண்ணுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அது ஸ்கேன் பண்ணி அது வெளிப்படுத்துகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் ஒரு மனிதனை நிறுத்து பார்க்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக ஒரு மனிதனை அவர் பார்க்கிறார், அவன் எப்படி இருக்கிறான் என்று. அதனால் அடுத்த வசனத்தில் வருகிறது, அதனால் அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. வார்த்தையை வைத்து அவர் ஒரு மனிதனை ஸ்கேன் பண்ணி அவனுடைய காரியங்கள், உள்ளந்திரியங்கள், இருதயத்தின் நினைவுகள், ஆழங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார். அப்போ கண்டுபிடிப்பார், அவன் பார்வை எப்படி இருக்கிறதோ, பரிசுத்தமாக இருக்கிறதா, இல்லை பரிசுத்தம் இல்லாததாய் காணப்படுகிறதா என்று கர்த்தர் எல்லாவற்றையும் கண்டுபிடிப்பார். ஆமென். அவருடைய சிருஷ்டிக்கு மறைவானது ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு நிர்வாணமும் வெளியரங்கவுமாய் இருக்கிறது, அவருக்கே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நாம் இன்னைக்கு பெற்றோரை நாம் மறைக்கலாம், அல்லேலூயா. கூட இருக்கிறவங்களை மறைக்கலாம், யாரை உங்களுக்கு மறைக்கணுமோ அவங்க கண்களை எல்லாம் மறைக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கண்களை யாராலையும் மறைக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளை, உங்கள் பார்வை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? உலக பிரகாரமான உலகத்தின் ஆடம்பரங்கள், இச்சைகள், உலக ஆசைகள் மேலே இருக்கிறதா, இல்லை பரிசுத்தமான பார்வையாக காணப்படுகிறதா? கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். நம்ம ஒரு வேளை நினைக்கலாம், நம்மளை யாருமே பார்க்கல என்று. ஒரு வேளை நீங்கள் ரொம்ப தைரியமாக இருக்கலாம், நம்ம சர்ச்சுக்கு போகலாம், பைபிள் படிக்கலாம், ஜெபிக்கலாம், வெளிப்பார்வைக்கு எல்லாமே இருக்கலாம். ஆனால் அந்தரங்கம், இருதயத்தை நிறுத்து பார்க்கிற ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விட வேண்டாம். ஆமென், ஹல்லேலூயா. அவர் பார்க்கும்போது அவருக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். உலக மனுஷன்கிட்ட கணக்கு கொடுக்கறதல்ல, கர்த்தருடைய பிள்ளைகள், ஹல்லேலூயா, கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தரிடத்தில் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய பார்வைகளை குறித்து நமக்கு நம்ம சரி
நான் சரி என்று நம்ம டிக் பண்ணலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு அது சரியானதா என்று யோசித்து நாம் செயல்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஏவாளுக்கு எல்லாம் தெரிந்தும் ஆனால் இச்சையோடு அந்த கனியை பார்த்து அதை பறித்து அதை புசித்தாள். அவள் மட்டுமல்ல, தன்னுடைய கணவனுக்கு கொடுத்தாள். எவ்வளவு பெரிய பரிதாபம். ஹல்லேலூயா. மகிமையின் சாயல் எடுபட்டு போனது. இப்போ நிர்வாணிகளாக இருக்கிறாங்க. ஒரு பார்வையினால் வந்த பிரச்சனை, பார்வையிலே வித்தியாசம் அவர்களை நிர்வாணமாக்குனது. இன்றைக்கு ஆவிக்குரிய நிர்வாணத்திற்கு நேராக வாலிப பிள்ளைகள் பயணித்து கொண்டு இருக்கிறாங்க. பெற்றோருக்கு தெரியாது, சபைக்கு தெரியாது, உடன் பிறந்தவங்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. அந்தரங்கத்தில் ஒரு வாழ்க்கை, வெளிப்பிரகாரமான ஒரு வாழ்க்கை. ஆமென். ஹல்லேலூயா. பிள்ளைகளை அது வேண்டாம் வாழ்க்கையில். ஏன்னா நீங்கள் அந்தரங்கத்தில் வாழ்கிற வாழ்க்கை என் கர்த்தருக்கு வெளியரங்கமாக இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம், மறந்துவிட வேண்டாம். ஆவிக்குரிய நிர்வாணங்கள் வாழ்க்கையில் வராதபடிக்கு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ பிரயாசப்படுங்க. ஏன்னா நம்மை பார்க்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், நம்மை அறிகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாத்துலேயும் நம்ம பார்வைக்கு நம்ம சரியாக இருக்கிறது மாதிரி தோன்றலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? சிம்சோனுக்கு தோன்றி இருக்கலாம், என் பார்வைக்கு நான் பிடிச்சது, எனக்கு பிடிச்சது இவ தான் வேணும் என்று பிடிச்சதை அவன் பெற்றுக்கொண்டான். ஆனால் கடைசியில் அந்த பரிதாபம். கர்த்தருடைய பார்வைக்கு அது ராங். ஆமென். சிம்சோனுடைய பார்வைக்கு அது ரைட்டாக இருந்தது, ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு அது ராங்காக இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. அவனுடைய நிலைமை அந்த பரிதாபம். ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு கண்கள் இருக்கிறது, ஆமென், ஆனால் ஆவிக்குரிய பார்வை அற்று போயிருக்கிறது. எல்லா மாம்சத்துக்குரிய பார்வை இருக்குமானால் கண்கள் பிடுங்கப்பட்ட ஒரு நிலைமை தான். ஆமென். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வஸ்திரங்கள் எடுக்கப்பட்டு போனால் ஆவிக்குரிய நிர்வாண நிலைமையை தான் காட்டுகிறது. பாவத்தோடும் அக்கிரமத்தோடும் வாழ்ந்து மனம் போன போக்கிலே போய் நமக்கு இஷ்டமானதை விரும்பி இச்சித்து பார்வைகள் வித்தியாசமாக போகும்போது பரிசுத்தம் எடுபட்டு போகும். ஆவிக்குரிய நிர்வாணம் தான் அங்கே வெளிப்படுமே தவிர அங்கே பரிசுத்தத்தை காண முடியாது. ஆகவே அந்தரங்கத்திலே ஒரு வாழ்க்கை அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. வெளியரங்கமாய் ஒரு வாழ்க்கை அல்ல. கிறிஸ்துவுக்காக ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ பரிசுத்தமான பார்வை நம்மளே வெளிப்படட்டுமே. இயேசு சொல்லுவார், மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் என்று நினைக்கிறேன் நான், ஒரு வசனம் ஆண்டவர் சொல்லுவார், உன் கண் உனக்கு இடரலாக இருந்தால் அதை பிடுங்கி போடு. நீ 2 கண்ணோட நரகத்துக்கு போகிறதை பார்க்கலாம், ஒத்த கண்ணோட நீ பரலோகத்துக்கு போகிறது மேலாறது என்று இயேசு சொல்லுவார். ஆமென். கண் இடரலாக இருக்கிறதா இன்றைக்கு? அல்லேலூயா. எந்த விஷயத்தில் கண் இன்றைக்கு இடரலாக இருக்கிறது? ஆமென். பொருளாதார ஐஸ்வர்ய மயக்கத்தின் மேலே ஒரு இடரலா? ஆமென். உலக ஆடம்பரம் ஐஸ்வர்யத்தின் மேலே ஒரு இடரலா? கண்கள் எதை பார்க்கிறது? இச்சிக்கிறது. ஆமென். அல்லேலூயா. சிம்சோனை போன்ற பார்வை இருக்கிறதா? அல்லேலூயா. எது நம்ம இடர வைக்கிறது இன்றைக்கு? அல்லேலூயா. இன்றைக்கு வாலிப தம்பி தங்கச்சி எப்படி இருக்கு? சர்ச்சுக்குள்ளே அவங்க பார்வை எப்படி இருக்கிறது? ஆமென். அல்லேலூயா. சர்ச்சுக்குள்ளே இருந்து சேட் பண்ணுகிற அனுபவங்கள் எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு சர்ச்சுக்குள்ளே இருந்து வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறாங்க. பரிதாபம். ஆமென். உன்னை பார்க்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். உன் கை என்ன டைப் அடிக்கிறது என்பது கர்த்தருக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. ஆராதனை என்ற போர்வையிலே சர்ச்சுக்கு போகிற நேரத்தில் கர்த்தரை தொழுது கொண்டு பரிசுத்த சிந்தையோடு, பரிசுத்த உள்ளத்தோடு, பரிசுத்த பார்வையோடு அந்த இடத்துல இருந்து வெளியே வாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அந்த இடத்துல இருந்து விட்டு அசுத்தமான கிரியைகளை நீங்கள் செய்வீங்கன்னா கர்த்தரதை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆவிக்குரிய நிர்வாணங்கள் தான் வாழ்க்கையிலே காணப்படுமே தவிர, ஆமென், மற்றவருடைய பார்வைக்கு பர்ஃபெக்டாக இருந்தாலும் கர்த்தருடைய பார்வைக்கு பரிசுத்தமாக இருக்கிறீங்களா? உங்கள் இருதயத்தை தொட்டு சொல்ல முடியுமா? தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கண்கள் அவரை நோக்கி பார்க்கட்டும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்குன கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உங்களுக்கு என்ன தேவையோ அது கர்த்தரிடத்தில் சொல்லுங்க. பரலோகத்தை நோக்கி பாருங்க. ஆமென். மனுஷனை பார்க்காதுங்க. ஹல்லேலூயா. மனுஷன் இன்றைக்கு ஆசை வார்த்தைகளை கூறி உங்களுக்கு பல வாக்குறுதிகளை சொல்லுவான். நாளைக்கு கைவிட்டு நடுத்தருவில் விட்டு போவான். ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல, அல்ல. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஏற்றது, உங்களுக்கு தேவையானதை கர்த்தர் தருவார். கண்கள் இன்றைக்கு பார்க்கட்டும். ஏறெடுத்து பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஷார்ட் மைண்ட், ஒரு ஷார்ட் பார்வை அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு லாங் சைட் இருக்கட்டும். கர்த்தரை பாருங்க, மேல் நோக்கி பாருங்க. ஆண்டவரே, இந்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, விட முடியாத இந்த பாவங்கள் என்னுடைய கண்களினால் நான் பல முறை பாவம் செய்திருக்கிறேன். ஆண்டவரே, இதை மன்னிங்க. மொபைலில் நீ பார்க்குறது கர்த்தருக்கு பிரியமானது தானே? தம்பி தங்கச்சி, உங்களுக்கு உங்கள் மொபைலில் நீங்கள் பார்க்குறது கர்த்தருக்கு பிரியமானதானே பார்க்குறீங்க? அல்லேலூயா. யாருக்கும் தெரியாமல் என்னென்ன பார்க்குறீங்க என்பதை கர்த்தர் அறிகிறார் என்பதை மறந்து விட வேண்டாம், மறந்து விட வேண்டாம். அந்த பாவம் ஒரு நாள் உன்னை ஆவிக்குரிய நிர்வாணத்திற்கு நேராக வழிநடத்தும் என்பதை நீ மறந்து விடாத, மறந்து விடாத. அல்லேலூயா. உன் பார்வைக்கு நீ சொல்லலாம், நான் பெர்ஃபெக்டாக தான் இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. என் பார்வைக்கு நான் சுத்தமானவன் என்று நீ சொல்லலாம். என் பார்வைக்கு நான் செம்மையாக இருக்கிறேன் என்று சொல்லலாம். கர்த்தர் சொல்ல வேண்டும். நம்ம எல்லாம் நமக்கு சாட்சி கொடுக்க வேண்டியது. ஆமென். கர்த்தர் நம்மை குறித்து சாட்சி கொடுப்பாரா? நம்மை சுற்றிலும் இருக்கிறவங்க சாட்சி
சாட்சி கொடுப்பாங்களா? நம்ம சபை நமக்கு சாட்சி கொடுக்குமா? தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஆமென், அல்லேலூயா, நம்முடைய பார்வைகள் கிறிஸ்துவின் பக்கம் திரும்பட்டும், பரிசுத்தமான பார்வைகளாக மாறட்டும். ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்தவ வாலிப பிள்ளைகளே, உலகத்தில் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நித்தியத்திற்குரிய காரியங்களை குறித்து சிந்திக்கிறீங்களா? அல்லேலூயா. இயேசு ஒரு நாள் வருவார் என்கிறதான நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? அதை பற்றி கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? அதை பற்றி பேசுகிறீங்களா? அல்லேலூயா. நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். நம்ம பார்வைகள் இயேசுவின் பக்கம் திரும்பட்டுமே. ஆமென், அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே அல்லேலூயா, தேவ சமூகத்திலே பயத்தோடு தாழ்மையோடு சொல்கிறேன், எத்தனையோ கிறிஸ்தவ குடும்பங்களில் பிள்ளைகளுக்கு நித்தியத்தை குறித்ததான அறிவில்லை, நித்திய ராஜ்யத்தை குறித்ததான அந்த ஆசையும் இல்லை, அந்த விருப்பங்களும் இல்லை, அந்த எதிர்பார்ப்பும் இல்லை. ஆமென், அல்லேலூயா. ரொம்ப வேதனையான அனுபவம். இயேசு வருவார் என்கிறதான அந்த நம்பிக்கையும் இல்லை. இன்றைக்கு எல்லாம் அற்று போய்விட்டது. ஏன்னா பார்வை வேற, பார்வை உலகத்தின் மேலே இருக்கிறது. ஆனால் பெயரளவில் கிறிஸ்தவர்கள் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஏன்னா எல்லாவற்றையும் ஸ்கேன் பண்ணுற ஒருத்தர் மேலே இருக்கிறார் என்பதை ஒருத்தரும் மறந்து விட வேண்டாம். ஆமென், அல்லேலூயா. ஆகவே ஏவாளை போல பார்வைகள் இருக்க வேண்டாம், சிம்சோனை போல பார்வைகள் இருக்க வேண்டாம். நம்முடைய பார்வைகள் நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற கிறிஸ்துவின் மேலே இருக்கட்டும். ஆமென், அல்லேலூயா. அவர் நம்மை கைவிடுகிற தெய்வம் அல்ல, நம்மை விட்டு விட்டு விலகுகிற தெய்வன் அல்ல. எந்த கஷ்ட நேரங்களில், நெருக்க நேரங்களில் டென்ஷனாக இருக்கிறீங்களா, ரொம்ப வேதனையோடு இருக்கிறீங்களா, கலக்கத்தோடு இருக்கிறீங்களா, எல்லாருமே கைவிட்டு போனாங்க என்று ஒருவேளை ரொம்ப கடினமான சூழ்நிலையில் இருக்கிறீங்களா, மனிதன் கைவிடுவான். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்கிற பையன் கைவிடுவான், ஆனால் கைவிடாத ஒரு தெய்வம் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவரை பாருங்க, உங்கள் பார்வைகள் அவர் பக்கம் திரும்பட்டும். ஆமென், டேர்ன் பண்ணுங்க, பார்வையை கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கோணத்துக்கு நேராக திருப்புங்களேன். இன்றைக்கு இந்த காலை வேளையில் உலகத்துக்கு நேராக, உலக ஆசை, இச்சைகள், ஆடம்பரங்கள், உலகத்தின் பாவங்களுக்கு நேராக திரும்பி கொண்டிருக்கிறதான அந்த கண்கள் இந்த காலை வேளையில் கர்த்தருக்கு நேராக திரும்பட்டும். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் எதிர்காலத்தை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென். எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது. அந்த வசனத்தை வாசித்து நான் முடிக்க வரும். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் அதனுடைய 4-5 வசனத்தை பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்லுவார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்ற. கர்த்தருடைய பார்வைக்கு நீ அருமையாக இருந்தால் கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். தம்பி, கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். தங்கச்சி, கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். சகோதரனை, கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். ஆமென். சகோதரியே, கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். இன்றைக்கு உன் பார்வை வித்தியாசமாக இருந்தால் அதை விட்டு மனம் திரும்பு. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உன்னை சிநேகிப்பார். ஆமென், அல்லேலூயா. 43:5வது வசனத்தில் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்ல, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். கர்த்தருடைய பார்வைக்கு நாம் அருமையானவர்களாக இருப்போம் என்றால் கர்த்தர் நம்மை கனப்படுத்த வல்லமை உள்ளவர். ஆமென். அவர் நம்மை சிநேகிப்பார். ஆமென். தேவ பிள்ளையே, உலகம் நேசிக்கலன்னு வேதனையோடு தற்கொலை முடிவுக்கு நேராக ஓடிக்கொண்டு இருக்கிறாயா? இல்லை, கர்த்தருடைய பார்வையில் நீ கனம் பெற்றவனாக இருந்தாய் என்றால், கர்த்தருடைய பார்வையில் நீ பரிசுத்தமாக இருந்தாய் என்றால், கர்த்தரை நீ பார்த்தாய் என்றால், ஆமென், அவருடைய பார்வைக்கு நீ அருமையாக இருந்தால், ஆமென், அல்லேலூயா, அவர் உன்னை கனப்படுத்துவார். அவர் உன்னை கனப்படுத்துவார். உலகம் கனவீனப்படுத்தின இடத்திலே கர்த்தர் உன்னை கனப்படுத்தி உன்னை உயர்த்தி கர்த்தர் உன்னை சிநேகிப்பார். யாருமே சிநேகிக்க இல்லையா? கர்த்தர் உன்னை சிநேகிப்பார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, பயப்படாதுங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நம்முடைய பார்வைகள் மாத்திரம் மாறட்டும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நம்மை பார்க்கும்போது அவருக்கு பிரியமுள்ளதாக நம்முடைய பார்வைகள் பரிசுத்தமாய் மாறட்டும். கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களை ஆசீர்வதிப்பார். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, ஒவ்வொருவரும் அவரவர் பார்வைக்கு ஆண்டவரை செம்மையானதாக, சுத்தமுள்ளவர்களாக இருக்கிறதாக நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் எங்களை பார்க்கும்போது உம்முடைய பார்வைக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம் ஆண்டவரே? அப்பா, ஆண்டவரே, எங்களுடைய குறைகள், குற்றங்கள் உண்டு தகப்பனே, எல்லாவற்றையும் நீர் மன்னிப்பீராக. உங்கள் பார்வையில் நாங்கள் விலையேற பெற்றவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஏசப்பா, அந்தரங்கத்திலே ஒரு வாழ்க்கை, வெளியரங்கமாய் ஒரு வாழ்க்கை வாழ்கிற பிள்ளைகளை கர்த்தர் சந்திப்பீராக, தொடுவீராக. அப்பா, அவர்கள் பார்வை கர்த்தருடைய பக்கம் திரும்பட்டும் ஆண்டவரே. உலகத்தை விட்டு ஒரு மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை பார்க்கிறதை விட்டு ஆண்டவரே, பரலோகத்தை நோக்கி பார்க்க கர்த்தர் உதவி செய்வீராக. அப்பா, அப்பேற்பட்ட பிள்ளைகள் கர்த்தருடைய
பார்வைக்கு கனம் பெற்றவர்களாக, ஆமென், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, கர்த்தருடைய சிநேகிதர்களாக நீர் ஆண்டவரை மாற்றி இருக்கிற கிருபைக்காய் நன்றி. அதே அனுபவத்தில் ஆண்டவரை இதை கேட்கிற பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுவீராக. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவரே அப்பா, ஏதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் இந்த காலை வேளையிலே சந்திப்பீராக. ஒரு ரட்சிப்பு வெளிப்படட்டும் அப்பா. பார்வைகள் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருக்குமானால் இந்த காலை வேளையிலே தெய்வ சமூகத்திலே அறிக்கையிட்டு மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.